அம்மா 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 அம்மா. வீட்ல அம்மா இல்ல போல இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உள்ள போய் வேலையை ஆரம்பி. நான் என் அம்மா வந்தா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அப்படிதான் செய்யணும். இல்லைன்னா நான் எடுத்த போட்டோவை உங்க அம்மா கிட்ட காட்ட வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. நான் எங்க அம்மா கிட்ட பேசி ஒத்துக்க வச்சு உன்னை எங்க வீட்ல மறுபடியும் வேலை செய்ய வைக்கிறேன்னு சொன்னல. எதுக்கு மறுபடியும் போட்டோவை காட்டி என்னை பிளாக்மெயில் பண்ற? எனக்கு வேலை தேவை, உங்களுக்கு இந்த போட்டோ கவலை. அத ஞாபகப்படுத்தினா நீங்க சீக்கிரம் அம்மா கிட்ட சொல்லி வேலையில சேர்த்துப்பீங்கன்னு ஒரு சின்ன ஆசைதான். நீ இங்கதான் இருப்ப, நான் வாக்கு கொடுக்கறேன். முதல்ல அந்த போட்டோஸை டெலீட் பண்ணு. பேச்சையும் மனுஷங்களையும் நம்புற காலம் எப்பவோ போயிடுச்சு. வேலை முடிஞ்சதும் இத நான் டெலீட் பண்றேன். சரி, முதல்ல உள்ள போய் வேலைய ஆரம்பி. ஹலோ அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? உனக்கு எதுக்குடா சொல்லணும்? நான் சொல்ல மாட்டேன். சரி, நீங்க யார் கூட இருக்கீங்கன்னாவது சொல்லுங்க. தாய உயிருக்கு உயிரா பாத்துக்கிற புள்ள காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டான். அவளுக்கு துணையா இருக்க. அம்மா, நான் எத்தனை வாட்டி சொல்றதுமா நான் தாலி கட்டலன்னு? உனக்கு எத்தனை வாட்டி சொல்றதுடா? பூமி தான் என் மருமகன்னு. அம்மா, அவ சொல்ற போய் நீங்க நம்புறீங்களாமா? என்ன நம்ப மாட்டீங்களா? நான் உங்க புள்ளம்மா. நான் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆளு. என் மருமக தான் எனக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட் நீங்க அவளை அங்கேயே விட்டு வாங்கம்மா. அவ வழி என்னவோ அவளே பாத்துக்குவா. ஹலோ ஹலோ, சிக்னல் இங்க சரியா கிடைக்கலடா. எனக்கு எதுவும் கேக்கல. அம்மா, எனக்கு நல்லா கேக்குதுமா. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்ப நான் எங்க இருக்கிறேன்னா அண்ணா நகர்ல இருக்கிற பார்க்ல உட்கார்ந்து இருக்கேன்னு சொன்னா நீ வர போறியா என்ன? நீதான் வர மாட்டல்ல, வர முடியாதுல்ல. நீதான் பயங்கரமான பிடிவாதக்காரனாச்சே. இருட்டான பிறகு இந்த ஏரியா பாதுகாப்பா இருக்காதுன்னு சொன்னா மட்டும் வந்துட போறியா? ஒருவேளை நீ வந்து என்னையும் என் மருமகளையும் கெஞ்சி வான கூப்பிட்டாலும் சரி, நாங்க வரமாட்டோம். அம்மா, ஜஸ்ட் ஸ்டாப் இட். சின்ன பொண்ணு மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு எதுவும் கேக்கல. ஹலோ ஹலோ, பாய். அவன் வருவான், வந்து நம்மள கூட்டிட்டு தான் போவான். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பூமிக்கு துணையா உட்கார்ந்துட்டு இருக்காங்களாம். இப்ப நாங்க போய் கெஞ்சி கூத்தாடி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா? நீ போவியானா? நாங்க போக மாட்டோம். அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு நானும் பாக்குறேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேசாம இருங்க. சொல்லு. ஹலோ அம்மா, நான் மறுபடியும் ககன் வீட்ல வேலைக்கு வந்துட்டேமா. வெரி குட். ஆனா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நான் சொன்னதை எடுத்துரு. அந்த பொம்மையா அந்த பூமியும் தேடிக்கிட்டு இருக்கால, அந்த பொம்மையா அவ கண்ணில் படுற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வச்சிரு. அந்த பொம்மைய பூமி பார்த்து எடுக்கிற மாதிரி சீக்கிரமாவே வச்சிரு. சரி, வச்சிடுறேம்மா. ஆனா என்ன, பூமிக்கு தெரியற மாதிரி அந்த பொம்மைய என்னால எப்படி வைக்க முடியும்? அவ இந்த வீட்லயே இல்லையே. வீட்ல இல்லையா? அப்போ அப்போ உடனே ககன் அவளை கூட்டிக்கிட்டு ஹனிமூனுக்கே போயிட்டானா? ஐயோ, நீங்க வேறம்மா. நான் இந்த பூமியை கல்யாணமே பண்ணிக்கலன்னு ககன் சொல்லிட்டு இருக்கான். என்னது, நிஜமாவா? ஆமா, நிஜமாமா. பூமியே ககன் இந்த வீட்டுக்குள்ள வரவே விடலையா. வீட்டுக்கு வெளியே ஒரு நாள் முழுக்க நின்னு ராத்திரி மழையில நனைஞ்சு மயங்கி கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாங்களாம். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் மறுபடியும் விடலையா. அங்க இருந்து அப்படியே போயிடுன்னு சொல்லிட்டானா. அவ இங்கதான் எங்கேயோ ஒரு பார்க்ல உட்கார்ந்துட்டு இருக்காளாம். ககன் செஞ்ச காரியம் சாரதாக்கு பிடிக்காம சாரதாவும் பார்க்ல போய் அவ கூட உட்கார்ந்துட்டாளாம். சூப்பர் நியூஸ் சொன்னடி. என்ன நியூஸ் அது? இங்க பாரு,
இதே மாதிரி அந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்பப்ப சொல்லிட்டே இரு. அதே மாதிரி நான் சொன்ன விஷயத்தையும் தேடு. சரிங்கம்மா. என்ன மம்மி அந்த நியூஸ்? பூமி கழுத்துல உன் ககன் மாமா தாலி கட்டலையாண்டி. நிஜமாவா? எவ்வளவு பெரிய குட் நியூஸ் சொல்லிருக்க மம்மி. ஐயோ நில்லுமா, நீ கோபப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் இப்படி டார்ச்சர் பண்றியே. ஐயோ நல்ல பொண்ணுமா நீ. வாய் இப்படி. யார் மம்மி இந்த குட் நியூஸ் சொல்லுங்க. உனக்கு சொன்ன ஆளு முக்கியமா குட் நியூஸ் முக்கியமா? எனக்கு குட் நியூஸ் தான் முக்கியம். மாமாக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு அதுவே போதும். அப்படியே ரொம்ப சந்தோஷப்படாத பேபி. அபூர்வா சொல்றத முழுசா கேக்குற வரைக்கும் எதையும் கன்ஃபார்ம் பண்ண கூடாது. என்னமோ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன், அவனுக்கு கிராண்டா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். இவ்ளோ சிம்பிளா அது முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நானும் எதிர்பார்க்கல. என்னம்மா? அதான் அத்தை, யாரும் இல்லாம இப்படி உங்க பையன் என் கழுத்துல மஞ்ச கயிறை கட்டுவாருன்னு நானும் எதிர்பார்க்கலன்னு சொன்னேன். சரி விடு, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. ஒரு 4 பேரையாவது கூப்பிட்டு கொஞ்சம் கிராண்டா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ஃபங்க்ஷனாவது வைக்கலான்னு பார்த்தா என்ன என் புள்ள வரவே மாட்டேங்கிறான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபங்க்ஷன்னா என்னத்த? அதாம்மா முதல் இரவு. அழகா உனக்கு ஒரு பட்டு புடவை கட்டி, என் புள்ளைக்கு பட்டு வேட்டி, மாப்பிளைய அலங்கரிச்சு, தோல்ல அங்கவஸ்திரம் போட்டு, முதல் இரவுக்கு போறதுக்கு முன்னாடி குடத்துல மோதிரத்தை போட்டு தேடுற ஒரு ஃபங்க்ஷன். ஒரு மேடையில உட்கார வச்சு உங்களை பூப்பந்து விளையாட்டு விளையாட வைக்கணும். அண்ணா, இந்த ரிங்க யார் முதல்ல எடுக்கறாங்களோ அவங்களுக்கு gift கொடுக்கணும். அண்ணி உங்களுக்கும் தான். ஹலோ, கண்டிப்பா எங்க மாமா தான் ஜெயிப்பாரு. அப்படியா? பாத்துருவோம். மாமா அம்மா சீட் பண்றாமா இவ. டேய் இவ கையில இருந்து புடிங்கிட்டாடா. சரி, நான் மறுபடியும் போட போறேன். 1 2 3. மாமா ப்ளீஸ் மாமா இப்போது எடுங்க மாமா. அண்ணா, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏய் நீ சீட்டிங் பண்றல. வாடா ஜெயிச்சே. முடியாது. ஐயோ, மோதிரத்தோட உங்க தாம்பத்திய வாழ்க்கை எவ்வளவு அந்யோன்யமா ஆரம்பிச்சிருக்கு.